நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, மீனாட்சி உன் போன் அடிக்குது. ஹலோ ஹலோ அத்தை, நான் சரவணன் பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல போன் இங்க இருக்கு, அவ ஏதோ வேலையா இருக்கேன்னு நினைக்கிறேன். வந்தோடனே கூட சொல்லட்டுமா? சரிங்க அத்தை, ஓகே. ஏய், ஏன் போன் எதுக்கு கையில வச்சிருக்க? உங்க அம்மா போன் பண்ணாங்க, பேசினேன். பேசினா கீழே வைக்க வேண்டியது தானே, எதுக்கு என் போனை நோண்டுற? ஏன் பார்க்க கூடாதா? குடுறாத. என்னடி கட்டின புருஷன்கிட்டயே போனை காட்ட மாட்டற? கட்டின புருஷனா எல்லாத்தையும் சொல்லணுமா? எங்களுக்குன்னு சில பர்சனல் விஷயம் இருக்கு தம்பி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் பர்சனலே கிடையாது. அப்படியா? ஆமா, புருஷன்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அப்போ நான் எதையும் மறைக்கிறேங்கறியா? ஏய், தப்பான அர்த்தத்துல சொல்ல வரலடி. ஓபனா இருக்கிறதுல என்ன தப்பு? இது புருஷனுக்கும் பொருந்தும்ல. ஆமா. சரி, உன் போனை நீ கொடு, என் போனை நான் தரேன். இல்ல மீனாட்சி, நான் அதுக்கு சொல்ல. ஏய், நீ எதுக்கு வேணாலும் சொல்ல வந்திருக்கலாம். இப்ப நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிள். என் போனை நீ வச்சுக்கோ, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அலசு. உன் போனை கொடு, நானும் பாக்குறேன். வேணாம் வேணாம். நீ எதுக்குடா பயப்படுற? இல்ல, பர்சனல் ஒண்ணு இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஃப்ராடு. நீ ஒரு நேர்மையான ஆம்பளையா இருந்தா உன் போனை கொடுற. இல்ல இல்ல, இப்போ உன் போனை தர, அதுல என்ன இருக்குன்னு நான் பாக்கணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. அடி பாவி, நான் உன்னை நம்புறேன், நீ என்ன நம்ப மாட்டியா? நீ என்ன நம்புறேன்னா நான் கரெக்ட், நான் உன்னை நம்ப முடியாது. ஏன்னா நீ கொஞ்சம் தப்பு. பாரு, நான் என் போனை தரேன், அதுல ஏதாச்சும் தப்பா இருந்தா நீ என்ன சொல்ல வரியோ அதை நான் கேக்குறேன். போனை தந்து அதுல அப்படி எதுவும் இல்லைன்னா நான் உங்ககிட்ட 3 மாசம் பேச மாட்டேன். என்னடி சிரிக்கிற? சரவணா, நான் ரெடி. போனை கொடு. வேணா விடு. டேய், நீ அத சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். குடு குடு. ஏன்டி அடம் பிடிக்கிற? ஒண்ணும் இல்லைன்னா ஏன் பயப்படுற? அது அப்படி இல்ல. ஹாய்மா பாய்மா ஏதாச்சும் மெசேஜ் இருக்கும். கரெக்டா சொல்லு. இல்ல, ஹாய்மா ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. ஓகேடா அப்படின்னு அனுப்பிச்சிருப்பேன். சிட்டில இதெல்லாம் சகஜம் தானே. அப்படியா? உன் கையை காட்டு. ஐயோ, எவடா எவடா உனக்கு ஹாய்மா பாய்மான்னு மெசேஜ் அனுப்புறது? எவடா பண்றது? ஏண்டா, பசங்களுக்கு மட்டும் கரெக்டா மெசேஜ் மட்டும் அனுப்புறது, பொண்ணுங்களுக்கு அனுப்புறது மட்டும் ஹாய்மா ஹாய்டா செல்லம் குட்டி. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது? ராஸ்கல், அது கூட எனக்கு தெரியாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் விட்டு போடுறது. ஏண்டா, மொத்தமா வலை விரிக்க வேண்டியது வந்தா அப்படியே மெசேஜ்லயே டெவலப் பண்றது இல்ல? மீனாட்சி, கல்லடக்குறிச்சில இருந்து வந்து எப்படி கரெக்டா அடிக்கிற? உன்ன மாதிரி ஜொல்லனுங்க எத்தனை பேரை தாண்டி வந்திருக்கோம். உனக்கும் அந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்குதா? செல்போன் வச்சிருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல ஏதாவது பிட் மெசேஜ் வராம இருக்குமா? அதுக்கு நீ என்ன மெசேஜ் போடுவ? இந்த மாதிரி டா மான்னு வந்துச்சுன்னா செருப்பாலே அடிக்கிறது. உனக்கு யார் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்புறது? அது எதுக்கு உனக்கு? அந்த அருணாச்சலம் அனுப்புனால. அடச்சி, அவெல்லாம் உன்ன மாதிரி கிடையாது. சரி, அப்ப வேற யார் அனுப்புனா சொல்லு. என்னடா பிரச்சனை உனக்கு? யார் உனக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னு ஒரு பேர் சொல்ல. யார சொல்றது?
ஆ பாலுன்னு ஒருத்தன் யாரு யாரு என் அண்ணனோட ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு வந்திருந்தானா? ஞாபகம் இல்லையே. கரெக்டா யோசிச்சு சொல்லு. வந்தா கருப்பு ஷர்ட் போட்டு பரிமாறிட்டு இருந்தானே அந்த தாடி அவன் தான். ராஸ்கல், அவன் கைய உடைக்கிறான் தாட்டி. டேய், எவனோ ஒருத்தன் எப்பவோ மெசேஜ் அனுப்புனதுக்கு உனக்கு இப்ப கோவம் வருதுல்ல? இப்பவும் உனக்கு அனுப்புறாங்களே, அவங்கள நான் என்ன செய்யட்டும்? மீனாட்சி, நீ நினைக்கிற அளவுக்கு சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் 1-2 சொல்லு பாட்டிங்களா இருக்குது. கட் பண்ணிடுற. முதல்ல அத பண்ணு. சாரி சரவணா, என்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் செல்போனை இன்னொருத்தர் பார்க்க முடியுதோ அப்பதான் அவங்க பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். பயங்கரமான தத்துவமா இருக்குது இது. ஆமாவா இல்லையா? கரெக்ட் மீனாட்சி. சீக்கிரமே என் போனை உங்ககிட்ட கொடுக்குறேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். அது மருமனே, அடிய மருமனே, என்ன யோசித்துக்கிட்டு? மருமனே, உங்களை இப்படி பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. மனசு பொறுக்காம தான் உங்களை அப்பப்ப கூப்பிட்டு வந்துறேன். ஆரம்பிங்க. அடிங்க மருமனே, மனசு பூரா பாரமா கிடக்குது. இத கொஞ்சம் உள்ள ஊத்தி விட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் லேசாகும்ல. யோ, என்னையா சின்ன பசங்க டானி குடிக்கிறதானாக்கா படக்குன்னு ஊத்தி விட்ட? ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா. புரியுது புரியுது மாமா. அந்த புள்ள ரொம்ப அசிங்கமா பேசி பிடிச்சோமா. பேசத்தானே செய்வா. வெளியூர்காரி தைரியமா நம்ம ஊருக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா நீ எவ்வளவு பெரிய சண்டியரு, புலி மாதிரி உரிமை இருக்க வேண்டாமா? போன மாதிரி மியாவும் மியாவுன்றைய. இந்த பாரியா, நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். எனக்கு அண்ணனுக்கும் உன் மேல கொஞ்சம் வருத்தம் தான். ஆமா, அவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உனக்கு போன போட்டு அந்த திட்டுறா? அவ போன் பண்ணலாமா? நான் தான் போன் பண்ணேன். நீ போன் பண்ணியா? என்ன கர்மத்துக்கு நீ போன் பண்ண? ஆமாம்மா, பஞ்சாயத்துல அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டேன். மனசு கேட்கலாமாம்மா, அதான் போன போட்டு. சரியா போச்சு. நம்பி வந்த பிள்ளைய முதுகுல குத்திட்டு திரும்பவும் போன போட்டா சும்மா விடுமா? அதான் ஓ வேட்டிய உருவி உனக்கு தலப்பா கட்டி விட்டுச்சு. உனக்கெல்லாம் எதுக்குடா காதல்னு கேட்டுக்கிருக்கா? நியாயம் தானே மருமனே? அம்முட்டுமே நியாயம்தான்மா. இது தப்பாவெல்லாம் இருந்தா அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணிருக்க மாட்டேன். அம்முட்டுமே சத்தியமான பேச்சுதான். அதான் வாயை போத்திட்டு கேட்டே இருந்தேன். ஆனா புள்ளுக்குள்ள அப்படியே எந்த வச்சுவோமா. ஆமா, நீ ஏதாவது ஒரு ஆம்பளான்னு கேட்டு ஆகுமா. மருமனே, உனக்கு அந்த பிள்ளை மேல கோவம் வருதா? அப்புறம் அவ சொன்னே அழுக வந்துச்சோமா. என் வாழ்க்கையில நான் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லைம்மா. ஒன்னே ஒண்ணுக்கு ஆசைப்பட்டேன். எல்லாரும் மொத்தமா சேர்ந்து. மருமகனே, தப்பா எடுத்துக்காத. இது அம்புட்டுக்கும் காரணம் வேற யாரும் இல்ல, உன் குடும்பம் தான். அந்த பிள்ளைய கட்டி இருந்தா என்ன ஆக போகுது? என்னமோ உலகமே இடிஞ்சு விழுகுறதானக்கா உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் அந்த குதிச்சாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது நம்ம ஊர்ல சகஜ மருமகனே. பிளான் பண்ணி போட்டாங்களே. நம்ம ஆளுகளே இப்படிதான். அழுத பிள்ளைக்கு தான் பால் கொடுப்பாங்க. சும்மா ஐயோ பாவம் சொல்லி பசி அடக்கிக்கிட்டு
சத்தம் போடாம போற நாம கடைசி வரைக்கும் பசியிலே செத்து சுண்ணாம போக வேண்டியதான். மொத்த தப்புக்கும் காரணம் உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தங்கச்சி மீனாட்சி, இவங்க தான். உண்மை. யோ, நீ அவங்கள கோயில் கட்டி கூட கும்பிடு. எனக்கு என்ன வந்துச்சு? நான் நடுவுல இருக்கிறவன், நியாயத்தை மட்டும்தான் பேசுவேன். எப்ப நீ இவங்க சொல்ற பேச்ச கேட்காம உனக்கு நீ என்ன வேணும் முடிவு பண்றியோ அன்னைக்கு தான் நீ முன்னேற முடியும். உண்மை. என்ன மணி 7 ஆச்சு, இன்னும் கச்சேரி ஆரம்பிக்க காணோம். என்னடா இது? வழக்கமா குடிக்கிற புருஷனை பொண்டாட்டிங்க குடிக்க வேணான்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கச்சேரி ஆரம்பிக்கலையான்னு கவலையா கேக்குறேன். தினம் நடக்கிற கூத்து தானே, ஒரு நாள் இல்லன்னா என்னன்னு கேட்க மாட்டாங்களா? ரொம்ப கவலையா இருக்குப்பா, அதான் குடிக்கல. எது? ஆமாண்டி, மனசு சங்கடமா இருக்கு. என்னத்த போய் குடிச்சுக்கிட்டு. இது என்ன அதிசயமா இருக்கு? அவன் கவலைய மறக்கிறதுக்கு குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க தலைக்கீழல்ல இருக்கு. ஏய், கவலைய மறக்கிறதுக்கு எவனாவது குடிப்பானா? கவலை பிரச்சனை வரும்போது தான் ஒருத்த அலர்ட்டா இருக்கணும். அப்போ போய் குளிச்சுட்டு குப்பரை போய் படுத்தோம்னா பிரச்சனை நம்மள குனிய வச்சு கும்மிட்டு போயிடும். என்னமோ ஒண்ணு. இப்ப என்னத்துக்கு இந்த கவலை தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு இருக்கிறது ஒரே கவலை தான், சௌந்தர்யாவை என்ன பண்றதுன்றது தான். புருஷன் அவளை விட்டு போனப்ப கூட நான் அவளை யோசிக்கல. இப்போ அவளுக்கு பிடிச்சது அவளை விட்டு போறப்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, திடீர்னு நம்ம பொண்ணு நம்மளை விட்டு தள்ளி போற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் அவங்க கூடவாது இருப்பா. இப்போ உங்ககிட்டயே சரியா பேசுறது இல்லையா, அதான் கவலையா இருக்கு. ஏன்பா, நாங்க எதை பண்ணாலும் அதை எதிர்த்து தானே ஒரு விஷயத்த பண்ணுவேன். அதுக்கு இல்ல, நியாயமா நாங்க ஒண்ணு வேணான்னு சொன்னா நீ வேணும் தானே சொல்லிருக்கணும். அதிசயமா நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்த வேணான்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சே. எல்லா விஷயத்திலும் உனக்கு அவளும் அவளுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த விஷயத்துல அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சுப்பா. ஏங்க வா வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு அடம்பிடிப்பா. இப்ப என்னன்னு தெரியலையே. ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்தோட போக மாட்டான். இது என்னன்னு பாப்போம். என்னம்மா? என்ன இல்ல எப்படி இருக்கேன்னு பார்த்தா எப்படி தெரியுது? என்னம்மா நீ ஒரு பேச்சுக்கு கேட்டா குண்டக மண்டக பதில் சொல்ற? ஒரே வீட்ல ஒன்னா இருக்கோம், எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இல்லம்மா, ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்கோம், இருந்தாலும் நீ எங்களை பாக்குறது பேசுறதெல்லாம் குறைஞ்சு போச்சே. அதுக்கு யார் காரணம்? யாரடி காரணம்? நீ தான் ரூம்ல பூட்டி பூட்டி உட்காந்துக்கிறிய. அமைதியாரு. அம்மாடி, கம்ப்ளைண்டாலாம் எதுவும் சொல்லலம்மா. உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ வெளிப்படையா சொன்னாதானே எங்களுக்கு புரியும். அப்படியா? அப்படியான்னு கேட்டா என்னம்மா அர்த்தம்? மனசுல இருக்கிறது வெளிப்படையா ஊரு கூட்டியெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. இல்லம்மா, அத விடுங்க, அதான் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சாச்சே. இப்ப நான் பேச வந்தது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு வேலை கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமா இல்ல போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சந்தோஷம்தான். பழைய ஆபீஸ்லயா? ஆமா. நல்லதுதாம்மா, வேலைக்கு போனா ஒரு சின்ன சேஞ்சா இருக்கும் இல்லையா? 1 month ட்ரைனிங் இங்க இருக்கும், பிளேஸ்மெண்ட் எங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, இங்க எங்க வேணாலும் போடலாம். என்னங்க இவ இப்படி குண்டு தூக்கி போடுறா? இப்போ இப்படி வெளியூர்லாம் போகணுமாமா? என்னப்பா பண்றது? வெளியூர் இல்லாம வெளிநாடு ஓகேவா? US, UK, சிங்கப்பூர், மலேசியா, உலகம் பூரா பிரான்ச் இருக்கு. ஊன்னு சொன்னா உடனே சேர்த்துப்பாங்க. அம்மாடி,
விதண்டாவாதமா பேசாதம்மா. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீ பெங்களூர் அமெரிக்காவும் போ. சரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? ஆமாம்மா, மாப்பிள்ளை பாரு, கல்யாணம் பண்ணிட்டு போறேன். உனக்கு பிடிச்ச பையனா பாக்கணும்ல. எனக்கு பிடிச்ச பையனை எப்படியும் நீங்க பாத்து வைக்க போறது இல்ல. உங்களுக்கு பிடிச்ச பையனாவது பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போறேன். ஏய், நீ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியாடி? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ சீரியஸா தானே பேசுற? அது சீரியஸ்னா இதுவும் சீரியஸ் தான். எவ்வளவு சீக்கிரம் பார்க்கணுமோ பாரு. உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போய் தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும். உடம்பு சரியில்லாத ஆள் நீங்க, ஒழுங்கா தூங்க வேண்டாமா? இல்லம்மா, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்னங்க, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்ன நடந்துச்சு? தமிழை பத்தி தான் ஒரே யோசனையா இருக்கு. எப்படி இருந்தவன் திடீர்னு இப்படி ஆயிட்டானே. எல்லாம் சரியாயிடுங்க. சரியா தானே இருந்துச்சு, எப்படி சரியில்லாம போச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலையா? பெருசா எனக்கு போய் சொல்லாத, எனக்கு தெரியும். என்னை விட நீ அதிகமா கவலைப்படுற. வெளியே சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு ஒண்ணு நடக்காத மாதிரி நடிக்கிற. திரும்ப அந்த பொண்ணு போனுக்கு ஏதாவது பண்ணுதா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அவன் தானே வேண்டான்னு முடிவு எடுத்தான். கண்டிப்பா இதான் வேணும்னா அன்னைக்கே எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நமக்காக வேண்டான்னு சொல்லிட்டு பிள்ளைய மறக்க முடியாம கஷ்டப்படுறானோ என்னவோ. எனக்கு புரியல. ரொம்ப யோசிக்காதீங்க, போய் படுங்க. இல்ல, அவனை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு படுத்தாதான் சரியா வரும். என்னங்க நீ எதுக்கு அவனுக்கு பயப்படுற? உன்கிட்ட கோவப்பட்டானா? கோவம்னு இல்ல. மறைக்காத, நீ என்னன்னு சொன்னாதான் எனக்கு புரியும். ஒண்ணும் இல்லைங்க, நான் பேசிக்கிறேன், நீங்க இருங்க. நீ என்ன தூங்கலையா? இல்லப்பா, உள்ள ஒரே வெக்கையா இருந்துச்சு, அதான். சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்பதானே வெளியில இருந்து வர, திரும்ப வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ற? இல்ல, சாப்பிட்ட இடத்துல பைய வச்சுட்டு வந்தேன். காலையில் எடுத்துக்கலாம் வா. இல்லப்பா, அதில் தான் போன்லாம் அதில் தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போனு இங்கேதான் இருக்கு. நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். தமிழ், அப்பா வண்டி ஆஃப் பண்ணு. இல்லப்பா, வண்டி ஆஃப் பண்ணு. வண்டியை எடுத்துட்டு வா. என்னடா பிரச்சனை உனக்கு? தமிழ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா. டேய், என்னன்னு சொல்லுடா. நீ என்ன கேட்குறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நாளாவே நீ நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. லேட்டா வர்றது, சில சமயம் வராம இருக்கிறது, வீட்டுல சாப்பிடாமலே வெளியே சுத்திட்டு இருக்கிறது, தோட்டத்துக்கு சரியா போறது இல்ல, மில்ல சரியா கவனிக்கிறது இல்ல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், உன் அப்பாடா, என்கிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்லை, என்னன்னு சொல்லுடா. அதான் ஒன்று ரெண்டு சொல்றேன். எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். தமிழ், முதல்ல என்ன பாரு. எதுக்கு இப்படி கீழ்பார்வை பார்த்து பேசிட்டு இருக்க? எனக்கு தூங்க வருது, நான் போய் தூங்குறேன். விடுங்க, காலையில பேசிக்கலாம்.
உள்ள வாங்க. என்னங்க, என்னாச்சு? என்னங்க, என்னாச்சு? அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காண்டி.